Hello viewers, welcome to Thamizh Saaral. Last class la வந்து நம்ம ரெண்டு pronoun பார்த்தோம் இல்லையா, possessive pronoun and demonstrative pronoun. ஏற்கனவே வந்து pronoun னா என்னன்னு பார்த்திருக்கோம், personal pronoun பார்த்துட்டோம், possessive pronoun பார்த்துட்டோம், demonstrative pronoun பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து distributive pronoun. Pronoun னா என்னன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா, instead of a noun. Pronoun is a noun, word used instead of a noun. அதில் 10 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் இருந்தால் ஒரு டைப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பர்சனல் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு பொசசிவ், நெக்ஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, கொடுக்கறது, ஒருத்தருக்கு நம்ம ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா. ஸோ இது பேரும் அதே தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னா நம்ம ஒரு குரூப்பாக இருப்பாங்க, ஆனால் அதில் ஒருத்தரை பற்றி சொல்கிறது தான் என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இட் denotes person or things one at a time. It denotes person or things one at a time. ஒரு நேரத்தில் ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்கிறது தான் என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர், எப்போவுமே அது வந்து சிங்குலராக தான் எழுதணும். நம்ம அந்த சென்டென்ஸில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி தான் எழுதணும், சிங்குலரில் தான் எழுதணும். எப்போவுமே நம்ம எதில் தான் எழுதணும், சிங்குலரில் தான் எழுதணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வந்து என்ன பண்ணணும்னா, இட் இஸ் ஃபாலோட் பை எ வர்ப். எப்போவுமே ஒரு வர்பு வந்து பின்தொடர்ந்து வரும். ஓகேவா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், இட் டினோட்ஸ் person or things one at a time. Distributive pronoun denotes person or things one at a time. It is always singular. எப்போவுமே அது வந்து ஒருமையில் தான் எழுதணும். And followed by a verb. And it is followed by a verb. Verbனா என்னன்னு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும்போது நான் சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் இல்லையா, ஆக்ஷன் வேர்ட். நம்ம செய்யும் செயல் தான் என்னது, வேர்பு. அந்த வேர்டு வந்து தொடர்ந்து வரும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் ஒன் அட் ஏ டைம். இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் ஃபாலோட் பை எ வேர்ப். ஒரு மூணு வேர்ப் தான் பாருங்கள், ஈச், நெய்தர், எய்தர். இதை பார்க்கலாம் இன்றைக்கி. ஈச், நெய்தர், எய்தர். ஈச் ஆஃப் எழுதலாம், இதில் நெய்தர் ஆஃப், இதை வச்சே எழுதுறேன் நான், இந்த மூணு வேர்டு வச்சு எய்தர் ஆஃப். இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இதெல்லாம் வந்து எப்போவுமே எதில் தான் எழுதணும், நீங்கள் சிங்குலரில் தான் எழுதணும். இப்போ ஈச் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஈச் இஸ் யூஸ்ட் வென் யூ see the persons in a group as individuals. அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப்பாக வந்து பர்சன்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் குரூப்பாக கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தராக தனித்தனியாக நம்ம பார்க்குறது தான் என்னது, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னது, ஈச். கூட்டமாக இருப்பாங்க நிறைய பேர், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றியும் நம்ம சொல்லணும். அதை நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, ஒன் அட் எ டைம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் ஒன் அட் எ டைம். குரூப்பாக இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தரை பற்றியும் சொல்கிறது தான் என்னது, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னது, ஈச். ஓகே, ஈச் டினோட்ஸ் பர்சன்ஸ் இன் ஏ குரூப் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்னால் தனித்தனியாக ஒருத்தராக. ஓகே, தனித்தனியாகன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மீனிங். ஈச்சுக்கு தனித்தனியாக ஒரு குரூப்பில் இருந்தாலும் அவங்கள தனித்தனியாக சொல்கிறது வந்து என்னது, ஈச். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஏ நோட் அண்ட் ஏ பென். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் என்ன இருக்குது, நோட்டும் பென்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஏ நோட் அண்ட் பென்னா, ஒருத்தர்கிட்டையும் என்ன இருக்குது, நோட்டும் இருக்குது பென்னும் இருக்குது. அப்போ ஒருத்தரையும் குறித்து சொல்கிறது தான் என்னது, ஈச். ஸோ ஈச் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். அண்டர்ஸ்டாண்ட்? ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஏ நோட் அண்ட் ஏ பென். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னது,
இப்போ நான் வந்து 3 சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஈச்சு, எய்தர், நெய்தர். இதில் நெய்தர் மட்டும் நெகட்டிவ் மீனிங் இருக்குது. நெய்தருக்கு மட்டும் என்ன மீனிங்கு? நெகட்டிவ் மீனிங். நெய்தர் மட்டும் நெகட்டிவ் திங்ஸை வந்து டினோட் பண்ணும். மற்றது எல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஈச்சு வந்து சொன்னேன். ஈச்சுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈச் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட். அப்படின்னா என்ன? எழுதின ஆன்சர்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு ஆன்சரும் என்னது? கரெக்டு. அதுதான் ஈச். ஈச் ஆஃப் த, ஒவ்வொன்றும், ஒருத்தரையும் தனித்தனியாக சொல்கிறது. நான் அதான் உங்களுக்கு டெஃபினிஷனே சொன்னேன். குரூப்பாக இருந்தாலும் அந்த குரூப்பில் இண்டிவிஜுவலாக குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னது? ஈச்சுன்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆன்சர்ஸ் வந்து ப்ளூரல் இதில். ஏன்னா ஆன்சர்ன்றது பதில், ஆன்சர்ஸ்னால் என்னது? பதில்கள். ஆனால் இது வந்து ப்ளூரல், நீங்கள் ஏன் ஈஸ் போட்டிருக்கீங்க கேட்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஈச் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பவுமே சிங்குலரில் தான் எழுதணும். ஈச் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் ஃபாலோட் பை அ வேர்ப் சொன்னோம் இல்லையா? ஈஸ் இங்கே ஒரு வேர்பு. ஓகே, இப்போ இந்த ரூல் 3மே வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு? ஈச் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறது. ஈச் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து ப்ளூரல், இருந்தாலும் நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அண்ட் ஈச்சுக்கு அப்புறம் நம்ம எது ஃபாலோ பண்ணி வரும்னு சொன்னேன்? வேர்ப் வரும்னு சொன்னேன், அதையும் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எய்தர். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய்தர் வந்து எப்பவுமே நம்ம நெகட்டிவ் மீனிங்க்கு தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எய்தர் பாருங்கள். Either of the buses goes to Madras. Either of the buses goes to Madras. Eitherனா என்ன? எய்தர்னா என்ன? ரெண்டுமே, எதுனா ஒன்று. இப்போ 2 பஸ் இருக்குது, நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு கண்டக்டரையோ இல்லை டிரைவரையோ கேட்குறீங்க, எந்த பஸ் வந்து சென்னை போவோம், கோயம்புத்தூர் போவோம், ரெண்டுத்தில் எது வேணால் போவோம்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் எய்தர். எய்தர்டா ஏதாவது ஒன்று, யாராவது ஒருத்தர், ஏதாவது ஒன்று. இது இல்லைன்னா அது. இந்த 2 பஸ் நீங்கன்னா இந்த பஸ் இல்லைனா அந்த பஸ், 2 பஸ்ஸுமே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து எய்தர். ஸோ இதை நான் சொல்லியிருக்கேன், எய்தர் ஆஃப் த பஸ்ஸஸ் கோஸ் டு மெட்ராஸ். இந்த ரெண்டுத்தில் எந்த பஸ் வேணால் போவோம், இதுவும் போவோம் அதுவும் போவோம், அதுதான் எய்தர். ஓகே, இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். எய்தர் ஆஃப் யூ கேன் கோ. எய்தர் ஆஃப் யூ கேன் கோன்னா என்ன? உங்களில் யாராவது ஒருத்தர் போங்க, உங்களில் யாராவது ஒருத்தர் போங்களாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? எய்தர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எய்தர்னா என்னென்னு புரிஞ்சிச்சு இல்லையா? எப்படி எய்தர் சென்டென்ஸ். இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்களே வந்து என்ன பண்ணலாம்? சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஈச் பற்றி பார்த்துட்டோம், எய்தர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்னது? நெய்தர். நான் ஆல்ரெடி சொன்னேன், நெய்தருக்கு வந்து என்ன மீனிங் இருக்குது? நெகட்டிவ் மீனிங். நெய்தருக்கு வந்து என்ன மீனிங் இருக்குதுன்னு சொன்னேன்? நெகட்டிவ் மீனிங். அப்படின்னா நாட் ஒன் ஆர் தி அதர். இந்த நாட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து நெய்தர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நெய்தர் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம்? அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட். ஃபஸ்ட்டு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதினேன் எய்தரில், எய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு என்ன? எல்லாம் எழுதினா எல்லா ஆன்சருமே, ஒவ்வொரு ஆன்சரும் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். நெய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட்னா என்ன? எதுவுமே கரெக்ட் இல்லை, நெகட்டிவ், இல்லைன்னு போடுறோம் இல்லையா, நெகட்டிவ் மீனிங். நெய்தருக்கு என்ன மீனிங் வருது? நெகட்டிவ் மீனிங் வருது. அதனால தான் வந்து என்னென்னு வருது? இல்லைன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெய்தர் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட்னா என்ன? எழுதின எந்த ஆன்சருமே கரெக்ட் இல்லை, அதுதான் நெய்தருக்கு நெகட்டிவ் மீனிங். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுன பாருங்கள்.
neither of the boys can dance அப்படின்னா என்ன? பசங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. ஸோ neither நெகட்டிவ் மீனிங். இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வந்து இட் denotes person or things one at a time. It is always singular and it will be followed by a verb. ஸோ 3 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் சொன்னேன், ஈச், எய்தர் அண்டு நெய்தர். நெய்தர் வந்து என்னது, நெகட்டிவ் மீனிங். ஈச் வந்து ஒரு குரூப்பாக இருந்தாலும் அதில் ஒருத்தரை பற்றியும் சொல்கிறது ஈச். எய்தர் வந்து திஸ் ஆர் தட் மாதிரி வரும், ஒருத்தர் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி சொல்கிறது வந்து எய்தர். நெகட்டிவ் வந்து இல்லை அப்படின்றத குறிக்கிறது, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு குறிக்கிறது வந்து என்னது, நெய்தர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.